ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரினா vlog டைரிஸ். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நாள் எடுத்த வீடியோ தான். விநாயகர் சதுர்த்தி வந்து இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக செலிப்ரேட் பண்ணுறேன். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, நம்ம அம்மா கூட இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஜாலியாக இருந்தோம். சரி அம்மா வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு நம்ம குட்டி குட்டி சப்போர்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது எவ்வளோ வேலை தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு 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 தனிமையாக நம்ம இருந்து அதை பண்ணும்போது தான் அம்மாவோட ரியல் ஃபீலிங் புரியுது. யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டைம் நம்ம சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணலாமே. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு பெருமையாக சொல்லுவேன். சீரியஸாக சொல்கிறேன், சமைக்க தெரியாது அப்படிங்கிறது பெருமை கிடையவே கிடையாது. நல்லா சமைக்க கற்றுக்கோங்க. பெருமையாக சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி மத்தியானம் நான் சிம்பிள் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். ஒயிட் ரைஸும் புளிக்குழம்பு வச்சேன். அன்றைக்கி ஃபுல் டேவும் ஓட்டிட்டேன். ஏன்னா மற்ற வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. விளக்கு வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. நான் எதை வச்சு வாஷ் பண்ணுவேன்னா, பீத்தாம்பரியும் புளியை வச்சு தான் வாஷ் பண்ணுவேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நல்லாவே பிரைட்டாக இருக்கும். இது வீடியோவோட எண்டில் பர்த்டேக்கு நாள் ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் வந்து சின்ன பொருள் கிளிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தனி vlog-ஆ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு விநாயகர் வாங்கியிருந்தேன். அது வந்து ஃபைபர் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைபர் மெட்டீரியல் வந்து சாமி கும்பிடலாமா இல்லைன்னா அழகுக்கு வைக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு விஷயம் பார்த்தேன், குழந்தைங்க வந்து மாத்திரை இல்லாட்டி வண்டு முழுங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னோட குழந்தையுமே கீழே கிடக்கிறத வாயில் போட தான் செய்வா. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் பேரண்ட்ஸை மட்டும்தான் தப்பு சொல்லுவாங்க. என் மாதிரி நான் வந்து எவ்வளோதான் நான் கிச்சனில் இருந்து அவளை அப்பப்போ வந்து பார்த்தாலுமே ஏதாவது என்ன அறியாமல் வாயில் போட தான் செய்கிறா. சரி, அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம டேக் கேர் பண்ண முடியும். அதையே தாண்டி போகும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்கான ப்ரிகாஷன் நம்ம எடுக்கலாம். என்ன அப்படின்னா, சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸ் கீழே கிடந்துச்சு உங்கள் கண்ணில், இந்த பின்னு பட்டன் மாத்திரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா எடுத்து தயவு செஞ்சு ஓரமாக வச்சுருங்க. உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அசால்ட்டாக இது பண்ணாதீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதையும் நம்மளை மீறி நடக்குது அப்படின்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. வீடு அப்பப்போ பெருக்கி நீட்டாக வச்சுக்கோங்க. பசங்க வாயில் போடாத மாதிரி எதுவுமே இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. விளக்கு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. முன்னாடி கருப்பாக இருந்துச்சு, இப்போ அழகாயிடுச்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.